போன் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கும் கை கால் வலி இல்லாமல் இருக்கிறதுக்கும் பிரண்டையை நான் என்னுடைய உணவில் ரெகுலராக சேர்த்துட்ருக்கேன் இல்லையா. அது எப்படி வளர்க்குறதுன்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சமையலுக்கு வாங்கின ஸ்டெம்மை வந்து நடவு பண்ணி அதை தண்ணி ரெகுலராக ஊற்றிட்டு வந்தேன். இந்த மாதிரி நல்லா வளர்ந்துருச்சு. இப்போ இதை நான் ஃபஸ்ட் டைம் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். கொழுந்து பிரண்டையை தான் யூஸ்வலாக நம்ம சமைக்கணும். ஏன்னா முத்துனது வந்து கொஞ்சம் காரல் அதிகமாக இருக்கும், தொண்டை நமன்னு இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொழுந்து பிரண்டையாக நுனி பிரண்டையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இலைகளையும் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். அதை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி சமைக்கிறதுன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்களுக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். கையில் நல்லா எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிக்கிடணும், இல்லைனா கை நமன்னு இருக்கும் பிரண்டையை க்ளீன் பண்ணும்போது. அவரைக்காயை நம்ம எப்படி கட் பண்ணி நார் எடுப்போம்ல அதுலேருந்து, அதே மாதிரி தான் இதுலேருந்தும் கட் பண்ணி சைடில் இருக்கிற நார்களை முடிஞ்ச அளவு எடுத்துடணும். கொழுந்தில் ரொம்ப கொழுந்தாக இருக்கிறதுலலாம் வந்து ரொம்ப நார் இருக்காது, அதை நம்ம எடுக்க வேண்டியதில்லை. அப்புறம் எப்போவுமே வந்து பிரண்டை வந்து நல்லா குக்கரில் 3 சவுண்டு, ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி 3 சவுண்டு வச்சு யூஸ் பண்ணால் தான் அதில் அந்த காரல் இருக்காது. சும்மா வதக்கணும்னா காரல் இருக்கும். ஸோ மல்லித்துவையல் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி சமைச்சிட்டு குக்கரில் 1 டம்ளர் ஊற்றி நல்லா 3 சவுண்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா மல்லி செடிக்கு பதிலாக இந்த கீரையை போட்டுடலாம். பிரண்டையை போட்டு சமைச்சிட்டா அது மல்லி சட்னி. குழம்பு வைக்கிறதுக்கு நான் இந்த மாதிரி மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது குழம்பு. டேஸ்ட்டு அப்படியே ஒரு நல்ல ஒரு புளிக்குழம்பு சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஹெல்த்தியான ஒரு குழம்பு, டேஸ்டியான ஒரு குழம்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாப்பி கார்டனிங்.